இந்த பருப்பு பிடிக்காதவர்கள் யாரும் இல்லை, பருப்பு இல்லாத ஃபங்க்ஷனும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இன்றைக்கு நான் எடுத்திருக்கிறது ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல். நார்த் இந்தியன் டிஷ்ஷில் பார்த்திங்கன்னா இந்த பருப்பு கறி நிறைய வகையில் இருக்குது. ஒன்று ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைல் இருக்கும், ஒன்று ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் இருக்கும், ஒன்று டபா ஸ்டைல் இருக்கும். டபா ஸ்டைல்னு சொன்னால் இந்த ஹைவேஸில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் சர்வ் பண்ணுறது. அதிகமான நார்த் இந்தியன் டிஷ்ஷில் பார்த்தா இந்த டால் ஃப்ரை, தால் தடுக்கா இருக்கும். நான் இன்றைக்கு ரெண்டையுமே சேர்த்து செய்கிறேன். அதுக்கு தூர் தால், அதாவது துவரம் பருப்பு பாவிச்சிருக்கிறேன். இப்போ பார்க்கலாம் எப்படி செய்கிறது. இப்போ இந்த டால் தடுக்காக்கு நான் 1 கப் துவரம் பருப்பு எடுத்திருக்கிறேன். இதை நல்லா கழுவி எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற விடுங்க. அதுக்கு பிறகு ஒரு பேனில் 3 கப் தண்ணி எடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், அதே மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சளும் போட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா அது சாஃப்டாக வரும் வரைக்கும் அவிச்செடுப்போம். இது கொஞ்சம் சாஃப்டாக வந்த பிறகு நசிச்செடுப்பேன். இப்போ இந்த அவிச்ச டாலை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஒரு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் சீரகம், அதுக்கு பிறகு வெட்டின வெங்காயத்தை போடுவோம். அதுக்கு பிறகு கொஞ்சம் பச்சை மிளகாயும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுப்போம். இந்த வெங்காயம் கொஞ்சம் பொரிஞ்சு வந்த பிறகு தக்காளி பழத்தையும் போட்டு அதுவும் கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் இறங்கின பிறகு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுப்போம். அதுக்கு பிறகு ஒரு மேசைக்கரண்டி கரம் மசாலா, பிறகு ஒரு மேசைக்கரண்டி காஷ்மீரி சில்லி பவுடர், அதுக்கு பிறகு அரை மேசைக்கரண்டி மஞ்சள் தூள். இதெல்லாம் இந்த தக்காளி வெங்காயம் பொரிஞ்சதுக்கு பிறகு அதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். இதெல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு இந்த அவிச்செடுத்த பருப்பை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணுவேன். இப்போ கொஞ்சம் திக்காக இருக்கிறபடியே அந்த தண்ணி தன்மைக்காக நான் 1 கப் தண்ணி விடுறேன்.
இது இப்போ டால் ஃப்ரை ஓரளவுக்கு முடிஞ்சுது. ஆனால் கொஞ்சம் திக்காக இருக்கிறபடியாக நான் இன்னொரு கப் தண்ணி விடுறேன். அதிகமான நார்த் இந்தியன் டிஷ்ஷில் இந்த கசூரி மேத்தி பாவிப்பார்கள். மேத்தின்னா ஹிந்தியில் வெந்தயம். இந்த வெந்தய கீரையை கசூரி மேத்தின்னு சொல்லுவார்கள். இதை நாங்கள் நார்மலாக இந்தியன் ஷாப்பில் வாங்கலாம். இப்போ நான் இதில் இந்த எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக இந்த வெந்தய கீரையை நல்லா இப்படி இந்த மாதிரி நசிச்சிட்டு போட்டால் தான் அதில் உங்களுக்கு கூட வாசம் கிடைக்கும். இனி இந்த தால் தடுக்கா செய்கிறதுக்காக நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ போட்டிருக்கிறேன். இப்போ இந்த டால் ஃப்ரை செய்தாச்சு. இனி இந்த டால் தடுக்கான்றது ஹை ஹீட் ஆயிலில் நாங்கள் இந்த கடுகு சீரகம் மிச்சம் எல்லாம் போட்டு பொரித்து போடுறது தான் இந்த தடுக்கான்னு சொல்கிறது. இப்போ இந்த அதிகம் ஆயில் விரும்பாதவர்கள் இந்த அளவு பாவிச்சிங்களா காணும். இப்போ இதில் நான் அந்த ஆத்தென்டிக் ஸ்டைலில் செய்கிறபடியாக முழுக்க அதில் ஹெர்ப்ஸ் இருக்குது, நிறைய ஸ்பைசஸ் இருக்குது. ஸோ நான் இந்த மாதிரி கொஞ்சம் கீ கூட போட்டு செய்திருக்கிறேன். ஸோ இன்றைக்கி நார்த் இந்தியன் ஸ்டைலில் டால் ஃப்ரை அண்ட் டால் தடுக்கா எப்படின்னு பார்த்துருக்குறோம். ஸோ நீங்களும் இதை செய்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. Thank you for watching. மீண்டும் இன்னொரு சுவையான டிஷ்ஷுடன் சந்திக்கின்றேன். Bye.